ஒரு தாயார் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தது, ஆனால் இந்த அபிஷேகம் பெறவில்லை. அவங்க அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அவனுடைய வயிற்று பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. அது கேன்சர் கட்டியாக இருக்கும்னு டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னதுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய பயம். இது கேன்சர்னு வேறு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் பிரச்சனை ஆகிரும்னு அந்த கட்டி சில வருஷமாக இவங்களுடைய வயிற்று பகுதியில் அது உங்களுக்கு ஒரு பெரிய துக்கம்தான். அந்த கூட்டத்துக்கு வந்தபோது அந்த சுகத்துக்காக ஜெபம் பண்ணலை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசின போது இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே என்ன நிரப்புங்க, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள அமர்ந்து தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்க வாஞ்சியோடு கேட்டதுனால ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களையும் மறந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. 5 நிமிடம் 10 நிமிடம் கழிந்தது. அப்படியே அந்நிய பாஷையில் பேசி முடித்து இளைப்பான போது தன் சரீரத்தில் ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்தார்கள். என் சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கிச்சு, ஏதோ நடந்திருக்குன்னு பார்த்தா பல வருஷமாக இந்த சரீரத்தை கட்டி மறைந்து போய்விட்டது. கட்டியை காணவில்லை. அல்லேலூயா. அவங்க மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சொல்கிறாங்க, நான் கட்டி போகணும்னு ஜபமே பண்ணவில்லை, ஆவியானவர் இறங்கின உடனே அது மறைந்து போயிற்று. இந்த மாதிரி அற்புதங்களை அநேக இடங்களிலே நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர்கள் மேலே ஊற்றப்பட போகிறார். அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே வியாதிகள் மறைந்து போய்விடும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், உங்களுடைய சரீர உறுப்புகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிவிடும், செயலற்ற சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிக்கும், பார்வையில்லாத கண்களிலே பார்வை வந்துவிடும், சரீரத்தில் இருக்கிற நோய்கள் தானாய் மறைந்துவிடும், உங்களை பலவீனப்படுத்தி கொண்ட இந்த ஆவிகள் சரீரத்தை விட்டு விலகும், உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை.